Powerful people come from powerful places. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமில் தான் கைஸ். நம்ம இப்போ எங்கே இறங்குறோம்னு பார்த்தீங்கன்னா ரிம்ராம் வில்லேஜில் இறங்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிம்ராம் வில்லேஜ் வந்து ப்ளூ ஜோன் கைஸ். ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி எனிமீஸ் இறங்குறானுங்க, ஆனால் அவனுக்கு வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கானுங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன வீட்டில் வந்து லூட் இருக்கும், அதை எடுத்து நம்ம அடிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நமக்கு ஆக்சுவலி நேற்றுலாம் நம்ம செம்ம டிடிடா டிடிடி நீங்கள் சத்தியமாக செம்மடி அடிச்சேன்டா கைஸ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா சுற்றி அடித்தேன் கைஸ். நான் கைஸ் அங்கே பாருங்களேன், 215 டேமேஜ். அது ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, சுற்றி எல்லாருக்கும் அடித்தேன். ஜோன் சர்வேவர் நம்பி தான் நான் அடிக்க போனேன். ஜோன் சர்வேவர் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உட்காருங்க ஹார்ட்டில், அதான் பெஸ்ட்டு. ஹார்ட்லேயே உட்காரு, டோக்கனும் உனக்கு மிச்சம் ஆகும். எப்படிங்க பக்கத்துல இனிமே இல்லை சரி. இல்லை வந்து ஒருத்தனை மட்டும் ரிவே பண்ணு. அதில் போய் உட்காரட்டும் ஹார்ட்ல. நான் என்னப்பா இங்கே வந்தேன், நான் அங்கே போய் நானே பண்ணுறது அட்டாக்கிங் தான். நான் சீக்கிரம் போய் சாவறேன், அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தனை ரிவே பண்ணுவேன்ல, அதுக்கு தான். ஸோ கைஸ் ஆக்சுவலி நீங்கள் போன மேட்ச் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன மேட்ச் வந்து நாங்கள் பயங்கரமாக எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்லாம் வந்து செத்து விளையாட்டுருந்தோம். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து செத்து விளையாட்டுருந்தோம். ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஒரு டீம் ஒர்க்கோட ஒரு டீம் கோஆர்டினேஷனோட இருந்து போய் அடிச்சாங்க கைஸ். ஆக்சுவலி செம்ம கேம் கைஸ். அது ஆக்சுவலி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த கேம் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க கைஸ். ஆக்சுவலி அந்த கேம் வந்து நம்ம ஜெயிச்சிருக்காங்க காரணம் நம்ம ஜோன் சர்வர் தான் கைஸ். ஆக்சுவலி பயங்கரமாக ரிவே பண்ணிட்டே இருந்தார், அதான் கைஸ் மெயினான காரணம். அந்த மேட்ச் நீங்கள் அப்படி பார்க்கல மீன்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த மேட்ச் போய் பார்க்காம பார்த்துருங்க. ஜோன் பாருங்கடி, இங்கே தானே வருது இந்த மேட்ச், நம்ம நினச்சா போய் அடிக்கலாம். இங்கே வந்து என்ன சொல்கிறேன் ஆக்சுவலி அட்டாக்கிங் ஆடுறத விட நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு போய் ஃபுல் அட்டாக்கிங் ஆடிடலாம். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் வரும் பார்த்தியா, அது இப்போ வந்து போன மேட்ச் மாதிரி எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்துக்கலாம். சைலண்ட்டாக உட்காந்துட்டு கடைசியில் கில் அடிச்சுக்கலாம். ஆக்சுவலி கில் அடிச்சுக்கலாம் மீன்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு அடிச்சிக்கலாம், லாஸ்ட்டில் சைலண்ட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடி போய் அடிக்கணும். 4 பேர் ஒன்றா இருந்தால் அந்த மாதிரி ஒரு டீம் கோஆர்டினேஷனோட விளையாடி. ஓகேவா? ஓகே. ஆமாங்க, ஆக்சுவலாக ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் நம்ம அப்படியே உட்காண்டாச்சுக்க நம்ம தான் போய். ஆக்சுவலி இப்போ வந்து அட்டாக்கிங் ஆடுங்க. ஆனால் அட்டாக்கிங் ஆடுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா டோக்கன் கலெக்ட் பண்ணுங்கள் டீமெட்டுக்கு, அப்போ தான் ரிவே பண்ண முடியும் நம்மள அட்லீஸ்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அவனை இஷ்டத்துக்கு ஆடிக்கோங்க, எங்கன்னா போய் என்னென்னா பண்ணுங்க. ஆனால் லாஸ்ட்டில் வரப்போ எல்லோரும் ஒன்றா விளையாடணும், அதான் ஓகேவா? ஏன்னா ஜோன் வந்து நம்ம பக்கம் தான் இருக்குது. அது பார்த்தீங்களா எங்கள் டீமை டேரெக்டாக உடனே அடி தான். ஆக்சுவலி என்னன்னு தெரில கைஸ், ஃபோன் வந்து கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருக்குது. அது வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியுதான்னு தெரில, ஏன்னா வந்து எடிட் பண்ணுறப்போ அந்த லேக் ஆகிறதுலாம் தெரியாது மோஸ்ட்டாக. ஆனால் செம்மையாக லேக் ஆகுது கைஸ். ஆக்சுவலி ஃபோன் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில. என்னுடைய யூஏ ரேட் வந்து எங்கே போகுதுன்னு தெரில. ஜோன் சர்வே பாய் என்கிட்ட 1000 டோக்கன் இருக்கு, வேணுமா? எல்லாத்தையும் வாங்கிக்கோ. ஜோன் சர்வே வந்து 1600 தான் வச்சிருக்காரு. எல்லார்ட்டையும் வந்து டோக்கன் வாங்கிக்கோ. டபுள் வெக்டரா? அவருக்கு டபுள் மேக் தான் பிடிக்கும் என் டீமெட்டுக்கு வந்து. நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1500 அப்புறம் 1200 எல்லாம் சேர்த்து வச்சு டேர் டெவில் பணக்காரனா ஆயிடலாம் நீனு. ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாட்ச் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்க. அரே ஐகானிக் உன் டோக்கன் நீங்கள் கொடு. எல்லா டோக்கனும் போடு, நமக்கு டோக்கன் தேவையில்ல. ஏய் கம்மியார் மேன், எல்லா டோக்கனும் போட சொன்னேன். அவர் பாருங்க அவ்வளோ டோக்கன் வச்சுருக்கேன், 500 டோக்கன் வச்சிருக்கேன். இன்னும் உனக்கு தேவையில்ல டோக்கன், உனக்குலாம் கொடு. என்ன வாங்க போறாரு தெரியல அவரு. மேக் வெண்டிங் மிஷின் வாங்க போறியா? என்ன சொல்றாங்க கைஸ், இவன் உருட்டுறதுக்கு அளவுக்கு மீறி போகிறாங்க கைஸ். ஆக்சுவலி
இருங்க இப்போ நம்ம டீம்மேட்ஸ் வந்து எவ்வளோ டோக்கன் வச்சுக்கிறான்னு பார்ப்போம். அரே இது ஓப்பன் ஆகுடா. இது வந்து அழுத்தி பிடிக்கிறக்குள்ளே கடுப்பாக இருக்குது கேஸ் ஆக்சுவலி. சகே சக் ஏய் வேணா விடு. யாருமே இல்லையா ஆக்சுவலி? அரே வாடே வாய். ஏ டேர் டெவில் ஐ வாண்ட் அ ஸ்மால் ஹெல்ப்டா. பக்கத்தில் ஒரு ஆட் ஆப் இருக்குது பார்த்தியா, அங்கே வந்து என் கூட சேர்ந்து உட்காரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும் ஆக்சுவலி. கேஸ் 4500 டோக்கன் 4600 இருக்காரு கேஸ். அது நம்ம வந்து சேர்த்து விட்டாச்சுங்க. பணக்காரன் தான் கேஸ் ஆச்சு நம்ம தீமதி கூட. ஸோ கைஸ் ஆக்சுவலி போடு இங்கே கைஸ் சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா? அவ்வளோதான் கேலியர் அவர் பொச்சினாக்கில் இருக்கார் அவர். இப்போ இந்த பைக் எடுத்து நான் ஓட்டிட்டேன் பேசாமல். 1000 ரூபாய். அரே அரே என்ன வண்டி என்ன வச்சுக்கிற கையில்? கன்னு MP40 பிளட் டாங்க. நீ இப்படி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்னடா இது கிடைக்குது? தாம்சன்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. என்ன பார்த்து ஜோக்கா இருக்கும். நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி MP40 தான் வச்சுக்கிறேன் ஆக்சுவலி. நான் பிளட் தான் கேட்டேன் அவன்கிட்ட. நீ சாவ போறப்பா கூடிய சீக்கிரம். ஏய் நான் ஐசா கூட காசு கொடுத்துறேன்டா. அரே டேர் டெவில் ஐகானிக் ஐசா கூட காசு வாங்கிட்டு தான் வந்தேன் நான். ஆனால் அவன் இன்னும் 1600 வச்சிருக்கான். ஆமாம் அங்கே போய் செத்துறாது. அங்கே வேற இவன் இருக்கான் பாரு, வந்துட்டான். அவ்வளோதான் வந்துட்டான். ஏய் இரா வெயிட் பண்ணு. இப்போ நான் பேக்கில் வரேன், நீ ஃப்ரண்ட்டில் வா. 2 பேரும் ஒன்றா பண்ணால் முடிச்சலாம். ஒருத்தன் தான் பொறுமையாக எடுத்து பாரு. அப்படிக்கா வேணா அப்படிக்கா வா. வெயிட் பண்ணு நான் சொல்கிற பாடி காரமினா. அடி முஸ்டேஸ் அவன் பாருங்க. அடி காரமினா முஸ்டான் அவன். பேச்சுக்கிற மரியாதை இல்லை கேசண்ணா. ஏசி அவ்வளோதான். அவர் பாருங்க முடிச்சு விட்டானுங்க அதுக்குள்ளே. ருக்கோ என்ன கண்ணு வருதுன்னு பார்ப்போம். ஆட்டியை போட்டுருவான் டிமெட். எஸ்விடி ஜோன் சர்வர் உன்னை நம்பி தான் டீமே இருக்கு. செத்துறாத. உன்னை எவ்வளோ டோக்கன்ரா இருக்கு? 600 இருக்கா? ஏய் உஷாரா ஜோன் சர்வர் செத்துட்டா வச்சுக்கோ. 7000 டோக்கன் எல்லா டோக்கனும் உன்ட பிச்சை போட்டாச்சு. நாங்கள் உன்னை கூட ரிவே பண்ண முடியாது பார்த்துக்கோ. அதோட டேய் ஏசி நீங்கள் டீம் மட்டும் என்ன விஷயம்னு தெரில. அவர் இங்கே பாருங்களேன் ஒவ்வொருத்தனும் என்னடா இது. டேய் நம்ம வாங்கடி இதோட ஜோனுக்கு போயிடலாம்டா. இதோட நமக்கு இந்த பக்கம் இல்லை. இதோட நம்ம ஜோன் லாஸ்ட் ஜோன்ல போய் அடிச்சிக்கலாம் எனிமிஸை. வாடா ஆமாம் பார்த்துட்டேன் கேஸ். ஆக்சுவலி இனிமே இல்லைன்னு இப்போ தான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். உடனே வந்துட்டான். ஐயோ கேஸ் ஹோல்டரா டே. நான் வந்து ஒரு கிலோ அடிச்சுக்கிறேன்டா டே. எங்கடா அடப்பாங்களா உள்ளே இருக்கானடா அவன். கைஸ் சத்தியமா இதை விட ஓசி நான் அடிக்க முடியாது கேஸ்ண்ணா. டேமேஜ் கேஸ் ஃபோன் வர ரொம்ப லாக் ஆச்சு. ஏய் லாக் ஆகுதுடா ஃபோனு. இருடா ஓகே கேஸ் டீம் ஆசைப்பட்ட அமௌண்ட். கேஸ் ஆக்சுவலி நீங்கள் அடிச்ச ஓசிக்கில் பார்த்தீங்களா கேஸ்? சத்தியமாக பயங்கரமான ஓசிக்கில் கேஸ். அது ஒரு அடி ஒன் ஷாட் கேஸ் அது. ஏர் அடி டக்குன்னு வா ஜோன் போகலாம். என்ன இனிமே கூட்டு வரையா என்ன? சரி இங்க வா. அவன் பின்னாடி உட்காந்துருக்கானா? ஓ துரத்திட்டு எத்தனை பேர்? ஏன்டா எல்சேப் நீங்கன்னா போய் உசுரோட இரு. அது கஷ்டம். ஓட்டாங்க 3 எஃப்ஜிஎல் விட்டாங்க. 3மே வேஸ்ட்டாக போச்சு கேஸ் அநியாயமா. ஷிட். ஒருத்தன் மேலே இருந்து அடிக்கிறான்டா டே. மவுண்டன் மேலே இருக்கான் கேஸ். ஆக்சுவலி வசமான ஒரு செக்மேட் கேஸ் எனக்கு.
பயங்கரமாக மாட்டிருக்கேங்க சார் ஏன்னா இப்போ எங்கே அந்த சுற்றி சுற்றி அடிப்பானுங்க சார் தாளமே வந்துட்டான் போல் ஃபோன் வேறு லேக் ஆகுது கைஸ் ஐயோ என்ன பண்ணுறது தெரில கைஸ் ஆனால் இப்போ இங்கே டக்குன்னு வாங்க டக்குன்னு வாங்க ஒருத்தன் வீட்டு மேலே ஏறிட்டான் சமாளிக்கிறான் இன்னும் எவ்வளோ என்னால் இன்னும் உயிரோடு இருக்க முடியும்னு தெரில வந்துட்டான்டா அவன் யாரா குச்சிட்டு இருக்கான் பயங்கரமாக அழுத்துறேன் இவன் யாரா ரொம்ப மோசம் மாட்டிக்கிறான்டா டேய் இங்கே டக்குன்னு வாங்கடா டேய் எனக்கு லாக் பயங்கரமா என்ன ஆச்சுன்னு தெரில கைஸ் என்னமோ ஆயிடுச்சு கேஸ்ண்ணா பயங்கரமாக லாக் ஆகுது டீமேட் என்ன சாவ சொல்கிறான் கைஸ் என்ன நல்ல டீமேட்டில் டீ என்னடா இப்படி ஏன்டா இப்படி இவ்வளோ மோசம் மாட்டிக்கிறீங்க போட்டு என்ன பாவம் பண்ண உடைக்கிறான் அட்லீஸ்ட் எங்கடா இருக்கு டே ரொம்ப கடுப்பேற்றுறான்டா அடி செம்ம அடிடா டே இப்போ அடிக்கிறான்டா அவனை முடிய அந்த வீட்டு மேலே இருக்கான் அவன் தான் டார்ச்சர் ரொம்ப அவனை முடிச்சுன்னு வச்சுக்கேன் பாதி பிரச்சனை எனக்கு இல்லை அவனை மட்டும் முடிச்சிடறாடி அவனை மட்டும் டீமேட்டை முடிக்க சொன்னாங்க சொன்னா டீமேட்டை முடிச்சிட்டானுங்க என்னடா எல்லாரும் காலியா எனக்கே ஃபோன் லேக் ஆகுது கைஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப லேக் ஆகுது கைஸ் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியில் சுற்றுட்டான் ரொம்ப லேக் ஆகுதுடா கைஸ் என்னன்னு தெரில கைஸ் எனக்கு திடீர்னு ஃபோன் பயங்கரமாக லேக் ஆகுது அந்த நாதாரி முட்டில தொலைத்தாம இருந்தான்னு என் பைக் கடிச்சிருக்கானு அவன் தான் செத்தியா கடைசியில் கைஸ் அவன் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தான் துரத்துட்டே இருந்திருக்கான் அவன் ஏதாச்சும் நல்லா தான் நான் வாங்கலான்னு பார்க்குறேன் நான் எதுவும் நல்லா தான் இல்லை எனக்கு ரிப்பேர் கிட் வேணும்டா எனக்கு பெஸ்ட்டு பாரு நல்ல பெஸ்ட் வச்சிருக்கிறேன் நான் கிழிஞ்சிடும் மேலே வந்து இனிமே இருக்கான் அப்பா பார்த்தேன் லான்ச் விட்டு மேலே பறந்துட்டா அங்கே பார்த்தீங்களா வரான் லேக் ஆகுதுடா எனக்கு எஸ் குறுக்கில் போய் அடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இன்னும் இல்லைடா அதான்டா பிரச்சனை கைஸ் ஆக்சுவலி இன்னும் மேட்ச் எவ்வளோ தூரம் இன்னும் உயிர் பழிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் கைஸ் ஆக்சுவலி இன்னும் எவனும் பார்க்கல கைஸ் என்ன இவனும் பாட் பாய்ஸாக இருக்கானுங்க எல்லாம் என்னத்துக்கு என்ன பார்த்து என்னது என்ன கொலை பண்ணுறான்னு நினச்சேன் நான் எவனும் என்ன பார்க்கல இன்னும் எதிர்பார்க்காத நான் டே ஃபோன் லேக் ஆகுதுடா இல்லைனா கூட அடிக்கலாம்டா மேலே பார்த்தீங்களா எனக்கு பயங்கரமாக இடம் இருக்குடா எனக்கு அலைவு பாரு 3 தான் மேலே தான் இருக்கானுங்க எல்லாம் ஒரே டீமா அவ்வளோதான் இப்போ 1v2டா ஆனால் ஃபோன் லேக் ஆகுதுடா இல்ல ஜோன் உனக்கு தான் சொல்லுவா ஆமா உனக்கு தான் ஜோன் அவனுக்கு ஜோனுக்கு வந்தான் என்ன இப்போதைக்கு இன்ஃபினிட்டி தானே சும்மா க்ளோ எல்லாத்தையும் உடச்சிட்டு போடு ஹெல்மெட் உடச்சிருக்கு பத்தியா கைஸ் இந்த மேட்ச் மட்டும் போய் எடுத்து பயங்கரமாக இருக்கும் கைஸ் ஆனால் அவன் என்ன கடிக்கிறாங்க ஓய் ஐயோ கேஸ் நான் உள்ளே இருந்து பொறுமையாக இப்படி போட்டு வெளில போயிருக்கலாம் போல கேஸ் ஆக்சுவலி ஆனால் கேஸ் ஆக்சுவலி நம்ம டீம் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு செத்துட்டானுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் ஓரளவுக்கு செத்துட்டானுங்க ஆனாலும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் எனக்கு பெரிய விஷயம் கேஸ் ஃபோன் வந்து ரொம்ப லேக் ஆகிடுச்சு கேஸ் ஆனால் அப்படியும் வந்து ஒரு 6 கிலோ அடிச்சது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஸோ கைஸ் இதே போல் இன்னொரு பயங்கரமான ஒரு பேங்கரான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை கைஸ்